காட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு சூப்பரான எம்மி ரெசிபியோட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். என்னன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த தூளும் ஆட் பண்ணல. கரம் மசாலா தூள் கூட நான் ஆட் பண்ணல. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கிளறிக்கோங்க. கிளறி 2 மணி நேரம் மேக்னேட் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதிலே ஊறட்டும். அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இதில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க பாதி பேர் என்ன டிஷ்ஷுன்னு. ஸோ இது சிக்கன் தேவையான தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கம்மி ஆயிலில் சிக்கன் 65 எப்படி ரெடி பண்ணுறதுன்னா சொல்லியிருக்கேன். ஐயோ என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, இதை பார்த்தா கிரேவி மாதிரி இருக்குது, இதில் எப்படிங்க சிக்கன் 65 வரும்? மொறுலாம் வரவே வராதுங்களே, சாதாரண கிரேவி மாதிரி தான் வரும். இப்படி செஞ்சால் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு எடுப்போம். பாருங்கள், ஆயிலெலாம் விட்டு பிரிஞ்சிருக்கு. சூப்பராக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஐயோ மறுபடியும் இது கிரேவி மாதிரியே இருக்குங்க, இது எப்படிங்க சிக்கன் 65ன்றீங்கன்னு. மறுபடியும் நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடி? வாவ், சூப்பராக இப்படி ஒரு பக்கம் சூப்பராக இருக்குது. நான் மறுபக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்புறீங்களா? சூப்பரான சிக்கன் 65 ரெடி. கம்மியான ஆயிலில் சிக்கன் 65. அது மாதிரி நம்ம மொறுன்னு இருக்குமான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குன்றத. இதில் நான் கடலை மாவு ஆட் பண்ணல, கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஆட் பண்ணல, அரிசி மாவு ஆட் பண்ணல. ஈஸியாகவும் கம்மி ஆயிலில் சூப்பராக கிறிஸ்பியாக ரோஸ்டடாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக இல்லை, எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்காம கிறிஸ்பியான சிக்கன் 65 நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். வீடியோவை பற்றின கருத்துக்கள், உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சூப்பராகவும் எம்மி ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.